எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசி லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா, அவர்களுடைய திருமண வாழ்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். பொதுவா சிம்ம ராசி, சிம்ம லக்னம் அல்லாது வேற யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்ப என்னுடைய மனைவி வந்து சிம்மங்க, என்னுடைய கணவர் வந்து சிம்மங்க, அவங்களுக்காக நான் இந்த பதிவு நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்தா, அவர்கள் என்னெல்லாம் உங்ககிட்ட பாக்குறாங்க அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பதிவை முழுசா கேளுங்க. பொதுவா சிம்மம் அப்படிங்கிற அந்த ராசி லக்னத்துல ஒருத்தர் பிறந்துட்டார் அப்படின்னாலே வச்சுக்கோங்களேன், அவருடைய தன்னுடைய திருமண வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம், தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் கட்டி வச்சுக்கங்களேன், தனக்கான மரியாதை ஒவ்வொரு இடத்திலும் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. எனக்கான மரியாதை கொஞ்சம் கூட குறையக்கூடாதுப்பா. என் மனைவியா இருக்கட்டும், என் கணவனா இருக்கட்டும். இப்ப கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா எனக்கு மரியாதை நீ எப்பவும் கொடுத்துடணும். மற்றபடிக்கு இருக்கிறதுலாம் வேற, நட்பா பழகிறது வைக்கிறது இதெல்லாம் வேற. ஆனா ஒவ்வொரு இடத்துல தனக்கான மரியாதை கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒரு மனைவி இருக்காங்க அப்படின்னா என்னுடைய கணவர் எனக்கு மரியாதை கொடுக்கணுங்க, அப்படி இல்லைன்னா அவர் கூட இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான தன்மையெல்லாம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள். பொதுவா தன்னுடைய வாழ்க்கை துணை ஒரு விசுவாசமாக தன்னிடம் இருக்க வேண்டும் நினைக்கக்கூடிய நபர்கள். ஒரு இடத்துல கூட, ஒரு விஷயத்துல கூட, ஒரு சின்ன விஷயத்துல கூட என்னை ஏமாத்திடக்கூடாது, எனக்கு விசுவாசமா இருக்கணும். எதா இருந்தாலும் உண்மையை சொல்லிடு, வர பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம், ஆனா நீ உண்மையா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இவர்களிடம் கோபம் எல்லாம் எல்லா மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கூட, ஆனால் இவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய தன்னுடைய வாழ்க்கை துணையிடம், தன்னுடைய திருமண உறவிடம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த காதல் ஒரு முழுமையான அன்பாக இருக்கும் வச்சுக்கலேன். முழு மனதோடு தன்னுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கை துணை, திருமண உறவு, குடும்பம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர்களிடம் எப்பயுமே ஒரு முன்னிலையில இருக்கணும். குடும்பத்துல நான் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களிடத்துல இருந்துகிட்டே இருக்கும். என்னை கேட்குதான் என் குடும்பத்துல எந்த விஷயமா இருந்தாலும் செய்யணுங்க, அப்படிதாங்க நான் இருப்பேன், அப்படிதான் என்னுடைய பழக்கம், ஆரம்பத்துல இருந்து என்னுடைய பழக்கம் அப்படித்தாங்க. இப்படிங்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களா இருக்கும். திருமண உறவுலன்னு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய வாழ்க்கை துணை ஒரு ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவர் மனதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். என்கிட்ட எதா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யணுங்க, என் குடும்பத்துல இப்படிதான், என்னுடைய குடும்ப பழக்க வழக்கம் இப்படிதான், அந்த குடும்ப பழக்க வழக்கத்திற்கு உட்பட்ட மாதிரி என்னுடைய வாழ்க்கை துணையா இருக்கணும். கணவனோ மனைவியோ இப்படி நம்மளுடைய குடும்ப வழக்கத்துக்கு மீறி சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடு இதெல்லாம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள். பொதுவாகவே இவர்களுக்கு இந்த அவமதிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அது மற்றவர்களிடம் பிடிக்காது. அதே மாதிரி தன்னுடைய திருமண உறவும், தன்னுடைய கணவனோ மனைவியோ அந்த அவமதிப்பு செய்தாங்கன்னா அவங்க பழியா கோபம், அந்த கோபம் எங்கிருந்து வருதுனே தெரியாது. நிறைய விளையாட்டுக்கு பேசுவாங்க, செய்வாங்க, பண்ணுவாங்க. இருந்தாலும் கூட அந்த அந்த நேரத்துல ஏதாவது இவர்களை வந்து கேலி கிண்டலோ ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா, அந்த திருமண உறவு, அந்த வாழ்க்கை துணை பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த அவமதிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கோபம் பழியா வந்துடும் இவங்களுக்கு. பொதுவாகவே தன்னுடைய வாழ்க்கை துணையை பெருந்தன்மையோடு நடத்தக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு என்ன வேணும், உடம்பு சரியில்லை, டக்குன்னு உடனே ஓடி போய் செய்யறது, அவங்க நல்ல கேர் பண்ணி வாழ்க்கையில முழுவதும் பார்த்துக்கிறது, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள். பொதுவா மற்றவர்களிடம் கௌரவப்படுத்தக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையை வச்சிருப்பாங்க வச்சுக்கோங்களேன். பாருங்க அவங்க வீட்டுக்காரர் எப்படி அந்த மனைவியை பாக்குறாரு பாருங்க, அவங்க கணவர் அந்த மனைவி எப்படி பாக்குறாங்க பாருங்க, அப்படிங்கிற மாதிரி மற்றவர்களிடம் கௌரவப்படுத்தக்கூடிய அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கை துணையை வைத்திருப்பார்கள். இவருக்கு வரக்கூடிய கோபம், தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் வரக்கூடிய கோபம் வெளிப்படையானதா இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஒளிவு மறைவே கிடையாது. ஒரு தவறு அந்த இடத்துல நடக்குது, ஒரு குடும்பத்துல தவறு நடக்குது, அல்லது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை என்னுடைய மனைவி கேட்கல, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை என்னுடைய கணவர் கேட்கல அப்படின்னா இவர்களுக்கு வரக்கூடிய கோபம் ரொம்ப வெளிப்படையானதா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய அந்த திருமண உறவை, வாழ்க்கை துணையை வந்து பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவருடைய ஆள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். என் மனைவியை வந்து கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு செட்டில் பண்ணி உட்கார வச்சிருக்கணும். நான் இல்லாத காலத்துல கூட என் மனைவி யார்கிட்டையும் போய் நிக்க கூடாது, அல்லது நான் இருக்கிற வரைக்கும் என் கணவருக்கு பாதுகாப்பா இருக்கணும், இல்லாதப்ப கூட யார்கிட்டையும் போய் என் கணவர் நிக்க கூடாதுங்க அப்படிங்கக்கூடிய அந்த வாழ்க்கை துணைக்கான பாதுகாப்பை வாழ்க்கையில உருவாக்கிடணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கை துணையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர்களாக இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. என்னுடைய மனைவிக்கு இந்த திறமை இருக்குங்க, அதை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும், அவங்களை எப்படியாவது சொல்லி கொடுக்கணும், சொல்லி கொடுத்ததெல்லாம் வெளியே கொண்டு வரணும். என்னுடைய கணவர் மிகப்பெரிய ஒரு திறமைசாலிங்க, தொழில் அவருக்கு மிகப்பெரிய திறமை இருக்கானா அவருக்கு வாய்ப்பு தான் கிடைக்க மாட்டேங்குது, எப்படியாவது அந்த வாய்ப்புகளை உருவாக்கி தரணும். இப்படிங்கக்கூடிய எண்ணம் எல்லாம் அவர்களுடைய வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அந்த தேவையை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம்
மனதில் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். பொதுவா இவர்களுடைய திருமண பந்தத்திடம் பிடிக்காத ஒரு விஷயம், இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவருடைய கணவனிடம் மனைவியிடம் பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், பொய் சொல்றது, அவங்கள இந்த ஒரு துரோகம் பண்றது, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாரு, நீ இவ்வளவு விஷயம், இவ்வளவு ஒரு உதவி நான் உனக்கு செஞ்சு தரேன், இவ்வளவு வேணுங்கிறத உனக்கு வச்சிருக்கேன், அன்பா வச்சிருக்கேன், உன்னை விட்டு கொடுத்து போற நிறைய விஷயங்கள்ல, ஆனா ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் என்கிட்ட பொய் சொல்லிட்டே இருக்கிற அப்படிங்கக்கூடிய தன்மை, இந்த பொய் சொல்லக்கூடிய விஷயம் இந்த சிம்மத்தில் பிறந்தவருக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையை சொல்லி பொய் சொல்லி ஒரு இடத்துல தப்பிக்கிறத விட உண்மையை சொல்லி அந்த இடத்துல மாட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவங்க. ஏற்கனவே அவங்க குணம் அப்படித்தான், உண்மையை பேசணும்டா, பொய் பேசி அந்த இடத்துல தப்பிச்சு போறத விட உண்மையை சொல்லி பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம், இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய நபர்கள் அந்த சிம்மத்தில் பிறந்தவர். அவர்களிடம் திருமண உறவு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த கூட பொய் சொல்லிட்டா அது இவருக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு வச்சுங்களேன். பொதுவா குடும்பத்தில் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, தன்னுடைய திருமண உறவிற்காகவோ அல்லது குடும்பத்திற்காகவோ எடுக்கக்கூடிய முடிவுல ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. சின்ன சண்டையெல்லாம் குடும்பத்துல வந்துட்டாங்க கூட, கணவன் மனைவிக்குள்ள சின்ன சண்டையெல்லாம் வந்துட்டாங்க கூட, 3 நாள் ஆனாலும் சரி, ஒரு வாரம் ஆனாலும் சரி, பேசாமலாம் இருக்கணும். உங்ககிட்ட பேசவே கூடாது, மனைவிட்ட கணவர்கிட்ட பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களா பேசவே மாட்டாங்க. எத்தனை கெஞ்சினாலும் சரி, அந்த எடுக்கக்கூடிய முடிவுகள்ல ரொம்ப உறுதித்தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி தன்னுடைய உறவு, தன்னுடைய வாழ்க்கை துணை, தன்னுடைய கணவன், தன்னுடைய மனைவி நமக்கு பக்க பலமா இருக்கிறாங்கன்னு மனசுல ஒரு உறுதித்தன்மை வச்சுட்டாங்க. என் மனைவி தாங்க எனக்கு ஸ்ட்ராங், எனக்கு பின்னாடி நின்று எல்லா விஷயத்தையும் செயல்படுத்தி கொடுக்குறாங்க, என்னுடைய கணவர் எனக்கு ஒரு பின்னாடி நின்று பக்க பலமா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மனதுல ஒரு சின்ன விஷயம் வச்சுட்டாங்க, அவங்கள பத்தி முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அவர்களுக்காக என்ன வேணும்னாலும் அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள். என்னுடைய கணவர் எனக்கு வாழ்க்கையில நல்ல சப்போர்ட்டுங்க, என்னுடைய மனைவி வாழ்க்கையில நல்ல சப்போர்ட்டுங்க, என்னை விட்டு கொடுக்கவே மாட்டாங்கன்னு மட்டும் உங்க மனசுக்குள்ள நீங்க போய் உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அர்ப்பணிப்பாக செய்யக்கூடிய நபர்களாக இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இதெல்லாம் இவர்களுடைய ஒரு நல்ல ஒரு அருமையான குணாதிசயங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனல் ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு உதவியா இருக்கும். நன்றி.